அன்பார்ந்த சொந்தங்களே வணக்கம். நான் வெங்கடேஷ். இது நம்ம நியூஸ் மேட்டர்ஸ் நவ் சேனல். சிக்கலான செய்திகளை சிம்பிளாக சொல்கிறது நம்ம சேனல். நாம் இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது மை-வி3 ஆட்ஸ். பூதாகரமான ஒரு வளர்ச்சியை பெற்றுள்ள ஒரு மார்க்கெட்டிங் நிறுவனம். இது எப்படி வளர்ந்துச்சு அப்படின்ட்டு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவை முன்னாடியே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்னைய டாபிக், எல்லாரும் இதை கழுவி ஊற்றுறாங்க ஒரு பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன, அப்படித்தானா, அது உண்மையா அப்படிங்கிறத விலாவரியாக அலசி ஆராய்வோம் வித் அ வெரி குட் அனாலிட்டிக்கல் பிரெயின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை-வி3 ஆட்ஸ் ஒரு பான்சி நிறுவனமா? இது மணி சர்க்குலேஷன் தான் பண்ணுதா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை ரெண்டாக பிரித்து ஆராயணும். முதல் பகுதி என்னென்னா, ஒரு மெம்பர் உள்ளே வரும்போது அவருக்கு கம்பெனி விற்கக்கூடிய பொருள், அதற்காக அந்த மெம்பர் கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய பணம். அதாவது ஒரு மெம்பர், பேசிக் மெம்பராக இருந்தீங்கன்னா உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க்கை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அதுக்காக 360 ரூபா கம்பெனிக்கு கொடுக்குறீங்க. அதே மாதிரி படிப்படியாக நீங்கள் மேலே வரும்போது ஒரு க்ரௌன் மெம்பராக 1,20,000 சொச்ச ரூபா கம்பெனிக்கு கொடுத்து 40 பாட்டில் கேப்சியூல்ஸ், ஹெர்பல் கேப்சியூல்ஸை வாங்கிக்கிறீங்க. இது கம்பெனியுடைய வருமானம். இதுக்கு அவங்க ஜிஎஸ்டி கட்டணும். சரிங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெம்பராக இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸை அவங்களுடைய மொபைல் ஆப்பில் பார்க்கும்போது கம்பெனி உங்களுக்கு, அதாவது உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வருமானம், அது 5 ரூபாய் ஒரு ஓப்பனிங் மெம்பரிலிருந்து 480 ரூபாய் ஒரு க்ரௌன் மெம்பர் வரைக்கும் ஒரு நாளைக்கு கம்பெனி கொடுக்குது. சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தோம்னா தான் இது ஒரு பான்சி ஸ்கீமா இல்லை ஒரு லெஜிட்டிமேட் ஸ்கீமா அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். முதல்ல நம்ம இரண்டாவது பகுதியை எடுத்துப்போம். அதாவது ஒரு உறுப்பினர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதுக்காக கம்பெனி எப்படி பணம் கொடுக்குது, இந்த பணத்தோட சோர்ஸ் என்ன, மூலம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இது ஒரு பான்சி ஸ்கீமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துடும். வாங்க அந்த கேள்வியை கேட்போம். முதல்ல மை-வி3 ஆட்ஸ் எவ்வளோ மாதத்துக்கு பே அவுட் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கால்குலேஷன் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்பவே சுலபங்க அது. ஒரு க்ரௌன் மெம்பரை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இவர் தோராயமாக 1,20,000 ரூபா கொடுத்து இந்த 40 பாக்ஸ் ஹெர்பல் கேப்சூல்ஸை வாங்கிட்டு மெம்பராக இணையிறாரு. இவர் மாதம் வீடியோ பார்க்குறதால கம்பெனி அவருக்கு 480 ரூபா ஒரு நாள் வீதம் 30 நாளைக்கு 14,400 ரூபா கொடுக்கணும். இதில் கம்பெனி ஒரு 20% தோராயமாக டூர் வேலெட்டுக்காகவும் சர்வீஸ் சார்ஜ் மற்றும் டிடிஎஸ்க்காகவும் பிடித்தம் செய்கிறாங்க. அதை நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா 11,664 ரூபா, 11,700 ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை கம்பெனி இந்த மெம்பருக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கணும், வருஷம் பூரா, லைஃப் டைம் பூரா. இது தோராயமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஒரு மாதத்துக்கு அவங்க போட்ட தொகைக்கு இது ரிட்டர்னாக தரணும். திரு சக்தி அனந்தன், மை-வி3 ஆட்ஸ் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், அவருடைய பெயில் பெட்டிஷன் கோர்ட்டில் ஹியரிங் வரும்பொழுது போலீஸ் தரப்புலேருந்து ஒரு கவுண்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த கவுண்டரில் அவங்க குறிப்பிட்டிருந்த தொகை ரூபாய் 2,451 கோடி. அதாவது இந்த தொகையை கம்பெனி மக்களிடமிருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 10% பொருத்தி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒவ்வொரு மாதமும் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு 245 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக. இந்த 10% கணக்கிடும் பொழுது நாம் ஒரு முக்கியமான இன்கத்தை விட்டுட்டோங்க. அதுதான் ரெஃபரல் இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ரௌன் மெம்பர் இன்னொரு க்ரௌன் மெம்பருக்கு ஐடி போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஐடி போட்ட க்ரௌன் மெம்பருக்கு ரூபாய் 200 அடிஷ்னலாக கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த 245 கோடி அப்படிங்கிறது குறைந்தபட்சம். இதுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குமே தவிர்த்து கம்மியாக இருக்காது. சரி, இப்போது இந்த வீடியோவோட முக்கியமான கேள்வி, அதாவது இந்த கம்பெனி நடத்துறது ஒரு மணி சர்க்குலேஷன் இல்லாட்டி ஒரு பான்சி ஸ்கீமா? இந்த கேள்விக்கான விடை எங்கே இருக்குது அப்படின்னா, மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற கேள்வியில் இருக்குது. மை-வி3 ஆட்ஸ் மொபைல் ஆப்பில் மற்ற நிறுவனங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தராங்க.
அதுக்கு மற்ற நிறுவனங்கள் கம்பெனிக்கு பணம் தராங்க, அந்த பணத்தை தான் மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இது சரி அப்படின்னா, இது உண்மை அப்படின்னா கம்பெனி ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ். யாராலையும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. இதில் எனக்கு 2 கேள்வி இருக்குங்க. முதல் கேள்வி, ஏன் சின்ன சின்ன கடைங்க தான் நம்ம மொபைல் ஆப்பில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தராங்க? ஒரு கொக்கோகோலாவோ பெப்சியோ ஒரு யூனிலிவரோ பணம் படைத்த பெரிய கம்பெனிகளோ இந்த மொபைல் ஆப்பில் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தரதில்லை? ரெண்டாவது கேள்வி, இந்த சின்ன கடைகளால் இவ்வளோ பெரிய தொகையை மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக அதுவும் ஒரு மொபைல் ஆப்பில் செலவு பண்ண முடியுமா? கம்பெனிக்கு 1000 ஸ்டோருங்க இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் 100 ப்ராடக்ட்ஸை கம்பெனி விற்கிறாங்க. இதனால் கம்பெனிக்கு பெருத்த வருமானம் வருது. அந்த வருமானத்துக்கு உண்டான மார்க்கெட்டிங் செலவை கம்பெனி இந்த மொபைல் ஆப் வழியாக மக்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட் சரி, இந்த ஆர்குமெண்ட் உண்மை அப்படின்னா கம்பெனி ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் தாங்க. யாராலையும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது. கம்பெனியால் தன்னுடைய ப்ராடக்ட்ஸை 1000 கடைகளுக்கு விற்கிறதால ஒவ்வொரு மாதமும் 245 கோடி நிகர லாபம் அடைய முடியுமா அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேல்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நாம் இவங்க 50% மார்ஜின் வச்சு தன்னுடைய ப்ராடக்ட்ஸை கடைகளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245 கோடி நிகர லாபம் வர்றதுக்கு இவங்க 490 கோடி டேர்ன் ஓவர் பண்ணணும். இப்போது ஒவ்வொரு கடையும் ஒரு 10% மார்ஜின் வச்சு அவங்க கஸ்டமருக்கு விற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நார்மலாக ரீட்டைல் லெவலில் ஷாப் மார்ஜின் 20% இருக்கும். நம்ம 10%ம்னே எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு போகும்போது கஸ்டமர் லெவலில் கடைங்களோட டேர்ன் ஓவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் 550 கோடி இருக்கணும். இது 1000 கடைகளுக்கு நீங்கள் சராசரியாக போட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு மாதமும் 55 லட்சத்துக்கு பிஸ்னஸ் பண்ணணும். அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு நாம் பதில் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லெவலுக்கு கடைங்க பிஸ்னஸ் பண்ணுறதில்ல. அதிகபட்சமாக 1 லட்சம் இல்லாட்டி 1.5 லட்சம் தான் இப்போதைக்கு பண்ணுறது. myvi3 Ads கம்பெனியின் தற்போதைய செயல் திட்டம் மற்ற கம்பெனி விளம்பரங்களை தனது மொபைல் ஆப்பில் ரன் பண்ணுவதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்தும், தனது சொந்த பொருட்களை மெம்பர்கள் நடத்தும் myvi3 Ads ஸ்டோர்ஸ் வழியாக விற்கும் லாபத்தை வைத்தும் தனது உறுப்பினர்களுக்கு மாதந்தோறும் வருமானமாய் கொடுப்பது என்பது. நமக்கு வர கேள்வி என்னென்னா, இந்த 2 வருமானங்களும் கம்பெனிக்கு 245 கோடி ரூபாய் மாதந்தோறும் லாபம் மீட்டி தருமா என்பது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சாலிடான ரெவென்யூ சோர்ஸ் வருமான வகைகள் இல்லாத பட்சத்தில் கம்பெனிக்கு ஆரம்பத்தில் மெம்பர்ஷிப் ஆகும்போது வாங்கிய பணத்திலிருந்து திருப்பி மெம்பர்ஸ்க்கு வருமானமாக கொடுப்பதை தவிர்த்து வேறு வழி இல்லை. இந்த இடத்தில்தான் இது பான்சி என்ற சிக்கலில் மாற்றுகிறது. myvi3 Ads ஒரு பான்சி நிறுவனமா இல்லையா, ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸா இல்லை ஒரு இல்லீகல் பிஸ்னஸா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருது இந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் இல்லைங்க. உங்களுக்குள்ள சில முக்கியமான கேள்விகளை விதைப்பது மட்டுமே. ஒவ்வொரு பிஸ்னஸ் ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. myvi3 Adsக்கும் இருக்குது. இதை எப்படி மாற்றி ஒரு நல்ல முறையில் நடத்த முடியும் அப்படிங்கிறத வரும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நிறைய வீடியோஸில் பேசலாம். அது வரைக்கும் இட்ஸ் வெங்கடேஷ் சைனிங் ஆஃப். பை பாய்.